வெல்கம் பேக் டு பசிம் ருசி. இன்னைக்கு பசிம் ருசிம்ல கரஞ்ச குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். கத்திரிக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த குழம்பு ஒரு தனி சுவையா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா அருமையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். பேன்ல 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 சிகப்பு மிளகாய் சேர்த்து லைட்டா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இதை நம்ம ஒரு பிளேட்ல சேர்த்து ஆற விட்டு ஆறின பிறகு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கணும். இது கூட 10 பல் பூண்டை இந்த மாதிரி ரவுண்டா திக்கா அரிஞ்சு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு ஃப்ரை ஆன பிறகு இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட ஒரு குட்டி தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். கூட 1/4 கிலோ கத்திரிக்காவை வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் வந்து நல்லா குழையிற அளவுக்கு, தோல் சுருங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பிளைன் மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அரிசி கழுவின தண்ணியும் சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். கத்திரிக்காய், ஆனியன், பூண்டு எல்லாமே பாயில் ஆயிருக்கணும். ஆனியனும் கத்திரிக்காயும் நல்லா குழஞ்சிருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், நல்லா அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால பூண்டை வந்து நீங்கள் முழுசாக சேர்த்துறாதீங்க. முழுசாக சேர்த்தா குழஞ்சிரும், பூண்டும் நல்லா இருக்காது. இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணியும் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்ல கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்து தலபுலன்னு கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி திரும்பவும் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயி நம்ம சேர்த்த கத்திரிக்காய், வெங்காயம் ரெண்டும் நல்லா குழஞ்சிரும், நல்லா கரைஞ்சிரும் அப்படியே குழம்போட. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே ஆயில்லாம் அப்படியே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் இது மாதிரி கரைஞ்சு போகிறதுனால தான் கரைஞ்ச குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு, உப்மாக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.